ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சோளக்கருது வேக வச்சு எடுத்து கொடுத்துட்டேன். காலையில் வச்ச சாம்பார் அப்படியே மீதி இருந்துச்சு. சரி, நைட்டுக்கு தோசை இல்லை இட்லி ஏதாவது சுட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நம்மளை ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாங்களா? லாஸ்ட் மினிட்ல 8 மணிக்கு என் பொண்ணே சொல்கிறா, எனக்கு பணியாரம் வேணும், எனக்கு சாம்பார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதோட கேரட்டையுமே துருவி போட்டு நல்லா வணக்கி உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்து அதை நம்ம இட்லி தோசை மாவோடனா கலந்து பணியாரம் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். அவள் தேங்காய் சட்னியே சாப்பிட மாட்டாள். ஆனால் இன்றைக்கி பார்த்து தேங்காய் சட்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டம் பிடிச்சி இது பண்ணால், சரி ஓகே சாப்பிட்றதுக்கு தானே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தா. 4 பணியாரத்தை உள்ளே இறக்கிட்டு இதுக்கு மேலே எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டானா பார்த்துக்கங்களேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் செம்மையாக கோவம் வரும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, அவள் கேட்டா அப்படிங்கிறதுனால பணியாரம் செஞ்சு நாங்களுமே சாப்பிட்டாச்சு. பணியாரம் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட கிச்சனையுமே க்ளீன் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் லாஸ்ட் மினிட்ல கேட்ட டிஷ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.